இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்களே எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். அநேக வேளையில் நீங்கள் ஃபோன் போட்டால் என்னால் எடுக்க முடியாத சூழ்நிலை காணப்படுகிறது. அதனால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் போட்டு விட்டிங்கன்னா திருப்பி நாங்கள் அதை பார்த்துட்டு உங்களுக்காக ஜெபிப்போம் அல்லது கால் பண்ணுவோம். இந்த நாளிலும் எடுக்கலைன்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன செய்யாதீங்க, வருத்தப்படாதீங்க. மீட்டிங்கில் இருக்கும்போது நாங்கள் எடுக்க முடியாது. இந்த நாளில் தேவனுடைய கரம் நம்ம கூட இருக்கிறது. தேவனுடைய பிரசன்னம் நம்ம கூட இருக்கிறது. நமக்கு விரோதமாக எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை இழப்புகள் வந்தாலும், ஒவ்வொரு காரியத்திலும் அவர் நம்ம கூட தான் இருக்கிறாரு. நம்முடைய கண்களுக்கு அவர் நம்ம கூட இருக்கிறதை நாம் மறந்து போனவர்களாக நாம் காணப்படுகிறோம். எங்கே திரும்பினாலும் வாசல் திறக்கப்படலைன்னு சொல்லிட்டு புலம்புறோம். எங்கே போனாலும் ஒரு நெருக்கத்தோடு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ கலங்கி தவிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, மகனே மகளே, நீ போகும் வழியை நான் அறிந்திருக்கிறேன். இந்த நாளிலே புதிய ஆரம்பத்தை நான் உனக்கு கொடுக்க போகிறேன் என்று சொல்லுகிறவர் உன் அருகிலே கடந்து வந்திருக்கிறார். வாசிக்கிறேன், கேளுங்க. யோபு 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் சோதித்த பின் சுத்த பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லி அங்கு யோபு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதில் மேலே இருக்கிற வசனங்களை பார்த்தாலும் அந்த இடத்துல நாங்கள் முன்னாடி திரும்பி பார்க்குறேன், பின்னாடி திரும்பி பார்க்குறேன், அவர் என் கூட இல்லை. ஆனாலும் நான் போகிற வழியை அவர் அறிந்திருக்கிறார். நான் சுத்த பொன்னாய் விளங்கும்படிக்கு இந்த பிரச்சனை எனக்கு வந்திருக்கிறது என்று சொல்லி அங்கு யோபு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆம் பிரியமான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ பாடுகள், உபத்திரவங்கள், நெருக்கங்கள் வழியாக நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு நீங்கள் போகிற வழியை அறிந்திருக்கிறபடியினால் ஒரு புதிய ஆரம்பத்தை, ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளாய் பிரவேசிக்கும்படியான காரியத்தை தேவன் இந்த நாளிலே உன்னுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த போகிறார். ஆம் பிரியமான சகோதரனே, சகோதரியே, தனித்து விடப்பட்ட சூழ்நிலை தான், தள்ளாடுகிற ஒரு சூழ்நிலை தான். ஆனாலும் அவர் உன்னை அறிந்திருக்கிறார். நீ போக வேண்டிய வழி அவர் அறிந்திருக்கிறபடினால இந்த நெருக்கத்தின் பாதையில் அவர் சமூகம் உனக்கு முன்பாய் நடந்து செல்லுகிறபடினால நீ பயப்படாமல் தொடர்ந்து முன்னேறி செல்ல முடியாத காரியத்தை இந்த நாளிலே ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த போகிறார். நீ நெருக்கப்பட்டு இருக்கலாம், கண்ணீர் வடித்திருக்கலாம், கவலையோடு கூட இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் யாரும் பார்க்கலன்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம், அவர் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நீங்கள் போகிற வழியை அவர் அறிந்து உங்களுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி செபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளில் உங்களுடைய பிரசன்னத்தின் ஆளுகையினால், உங்களுடைய அன்பின் ஆளுகையினால் உங்களுடைய பிள்ளைகளை நிரப்புங்க. இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகள் விரும்புகிற காரியத்தை நீர் உன்னதத்திலிருந்து செயல்படுத்தும்படியாய் செபிக்கிறோம். நீங்கள் தானே சொல்லியிருக்கீங்கப்பா, நீங்கள் போகிற வழியை அறிஞ்சிருக்கிறேன், இந்த நாளில் நான் ஒரு ஆரம்பத்தை உனக்கு கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு இவருடைய வாழ்க்கையில் சுத்த பொன்னாய் விளங்கி புதிய ஆரம்பத்தை கொடுத்து அவர்களை நீர் கனப்படுத்தி உயர்த்தும்படியாய் செபிக்கிறேசப்பா. அப்பா, இந்த நாளில் உயரமான ஸ்தலங்களிலே நடக்க பண்ணுகிறவர், நிற்க வைக்கிறவர், உங்களுடைய பிள்ளைகளை நிற்க பண்ணும்படியாய் செபிக்கிறேசப்பா. இந்த நாளிலும் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேசப்பா. அப்பா, இந்த நாளில் நான் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கை விடுவதில்லை என்று சொன்ன வார்த்தையின்படி உடைய பிள்ளைகளோடு கூட இருந்து ஆளுகை செய்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.